மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தானோட இராணுவ போர் ஆரம்பிச்சாச்சு. நேற்று நைட்டு 5 இடத்த அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் எல்லாம் வருது. மனசே கஷ்டமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்மளை எப்போ ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழின்னு அவங்க இன்னசென்ட் பீப்புள் அப்படி கொன்னாங்களோ, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பாதுகாத்து தான் ஆனோம். அப்படி ஞானியாகவே போயிட்டுருக்க முடியாது. பாகிஸ்தான் இவர் சொல்கிறார், இந்த ஆப்ரேஷன் பேர் சிந்தூர் ஆப்ரேஷனாக. அதை எதனால் அந்த சிந்தூர் ஆப்ரேஷன்னு பேர் வச்சாங்கனாக்க, 26 குடும்பத்தில் உள்ள லேடிஸோட சிந்தூர், அதாவது குங்குமம் அழியும்படி பண்ணினாங்க. அது அந்த பேரை வச்சே நாங்கள் அவங்கள அழிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் அதோட சிந்தூர் ஆப்ரேஷனுங்கிறதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஆனால் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு மனசுக்கு ஒப்பலை. என்னன்னாக்க, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தலைவன் இழந்தால் அந்த பெண்மணிக்கு குங்குமம் இழந்து விட்டது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் மனசு வலிக்கிறது. இது வேணால் சொல்லலாம், சிந்தூர் ஆப்ரேஷனுங்கிறது வெற்றி. அதாவது இப்படி செந்தூரம் வைக்கிற மாதிரி அது வெற்றிக்கு குறிக்கும், நம்ம வெற்றி அடைவோம், வெற்றிக்கு குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமே ஒழிய, ஒவ்வொரு பெண்களுடைய குங்குமமை பறித்தார்கள் அப்படிங்கிறத கொண்டு வர வேண்டான்னு பார்க்குறேன். அது என்னவோ ஒரு பெண்களை வேறு மாதிரி சித்தரிக்கிற மாதிரி, அதாவது கணவன் போனால் அவர்கள் குங்குமம் வச்சுக்கக்கூடாதுங்கிற அந்த பழமைவாதியில் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதை மாற்றி வெற்றிக்கு, நம்ம இந்தியாவுக்கு வெற்றி தான் கிடைக்கும், அவர்கள் அப்படி கணவர்களை இழந்தாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும்படி நாங்கள் செய்வோங்கிற மாதிரி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம். பட்டு மோடி கொஞ்சம் என்னவோ தெரியல இப்படி கொடுத்துருக்காரு. ஆனால் மோடி தீவிரமாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அட்டி நொறுக்கிற போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஐயோ, பாவப்பட முடியல. அங்கே மக்கள் ஒரு சில வீடியோவில் பாகிஸ்தான் மக்கள் தவிக்கிறத காட்டும்போது மனசு பிடுங்குது. ஐயோ, அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவான்னு. அட பாவிங்களா, குழந்தைகள்னு நீ நாளைக்கு வளர்ந்து நீ டெரரிஸ்டாக ஆகப்படா, அதனால தான் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசை வச்சுட்டு, போர்னு ஒன்று வந்துருத்துனா நம்ம அங்கே இறக்கம் அன்புன்னு பார்க்கக்கூடாது. அவன் எப்படி ஒரு குறிக்கோளை, முட்டாள் குறிக்கோளை வச்சுட்டு போய் இவன் மோடிகிட்ட சொல்லுன்னு சொல்லி அப்பாவி மக்களை சுட்டுட்டு போனானோ, இப்போயும் அப்பாவி மக்கள் தான் போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருந்தாலும் நாம் வெற்றி காண்பதற்கு போராடியே தீர வேண்டும். ஜெய் ஹிந்த்.